ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஓகே. வந்துட்டு அஹ், அதான் சொல்லியிருந்தேன்ல, திருப்பி இந்த டைமிங் இஷ்யூ தான். ம். ஓகே, இப்போ நம்ம இதுல என்ன பேசிக்கான என்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம்னா, வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஃபிபனாச்சி அண்ட் கோல்டன் ஜோன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட கண்டென்ட்ஸ். நம்ம இதை தான் பார்க்க போறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னன்னா, சொல்லியிருந்தேன், கோல்டன் ஜோன் ஸ்ட்ராட்டஜிங்கும் போது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான, உங்களை ஈஸி டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான், ஒரு டெஃபினிஷன் தான். ஓகேவா? இது ரொம்ப டீப்பா போனா ஒரு ஃபார்மாலிட்டிக்கான தான் இதை வச்சிருக்கேன். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டாரிக் price movements in order to make accurate decisions of what the market may do next. அடுத்து என்ன பண்ண போகுது, மார்க்கெட் என்ன பண்ண போகுத நம்ம சார்ட்ஸை வச்சு ரீட் பண்றோம். ஓகேவா? அதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிகினர், ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிக்கான தான். அதுக்கப்புறம் மெயின், ஓகே, லெட்ஸ் கம் டு த கான்செப்ட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிஓஎஸ். பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெர் ஆர் டூ டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டு ட்ரெண்ட்லையும் மார்க்கெட் ஹையர் ஹை போகும், ஹையர் லோ கிரியேட் ஆகும், திருப்பி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. மார்க்கெட் மூவ்ஸ் லைக் வேவ்ஸ் மாதிரி, அலை மாதிரி மூவ் ஆகும். ஒரு கொஞ்சம் மேலே மேலே போச்சுன்னா கொஞ்சம் கீழே வரும், திருப்பி மேலே போகிறதுக்காண்டி அதுக்கு என்ன பவர் வேணும், திருப்பி புஷ் பண்ணுறதுக்கு. அந்த பவர் வாங்குறதுக்கு கீழே புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்பவுமே ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அப் ட்ரெண்ட் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் மூவ் ஆகும். ஆனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, இந்த ஹையர் ஹை கிரியேட் ஆகுதா, அப்போ திருப்பி ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகுது. எதுக்கு? திருப்பி பையர்ஸ், திருப்பி மார்க்கெட்ல பையர்ஸ் வரதுக்காண்டி. அப்போ ஹையர் லோ கிரியேட் ஆகும்போது பையர்ஸ் மார்க்கெட்ல வந்தக்கப்புறம் மார்க்கெட் புஷ் ஆகுது. மார்க்கெட் புஷ் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹையர் ஹை இருக்குல்ல, முன்னாடியா என்ன கடைசி ஹையர் ஹை பிரேக் ஆகுதுல, அதுதான் ம். அது பிரேக் பண்ணும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரீவியஸான முன்னாடி இருந்த ஹையர் ஹைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஓகேவா? அதான் பிரேக் ஆஃப் ம். ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ட்ரெண்ட் கண்டினியூஸா போறதுக்காண்டி, இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ் மேல அப் ட்ரெண்டா இருக்கா, அப்போ கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இது மாதிரி ஹையர் ஹை பிரேக் ஆகுறது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதுக்கு சொன்னேன்? கண்டினியூவேஷன், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறும்போது, இல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டா மாறும்போது. ஸோ கேரக்டர் டவுன் ட்ரெண்ட் மாறுது இல்ல உங்களுக்கு. இப்ப மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, இது வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஆனா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இங்க பாருங்க, லோ கிரியேட் ஆச்சு, லோவர் ஹை கிரியேட் ஆச்சு, புது லோவர் லோ கிரியேட் ஆயிடுச்சு. லோவர் லோக்கு அப்புறம் என்ன இருக்கு, இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதா தான் புது பிஓஎஸ்ன்னு போட்டிருக்காங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு. ஆனா இது என்ன பண்ணிருக்கு, பவர் இல்லாத போது ட்ரெண்ட் மாறுது, ஃப்ரம் டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட். அப்ப என்ன ஆகுது, ப்ரீவியஸ் கடைசி லோவர் ஹை இருக்குல்ல, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, கடைசியா இருக்கிற லோவர் ஹைய பிரேக் பண்ணிச்சு. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறுது. பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்டு திருப்பி கீழே வருது, கொஞ்சம் புஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி கீழே வரணும்னு சொன்னேன்ல, கீழே வருது, திருப்பி அப் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் மாறுது. இந்த ட்ரெண்ட் மாறுறது தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது திருப்பி பாருங்களேன், இது கீழே வந்துட்டு திருப்பி புஷ் ஆனோன்னு என்ன பண்றாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரெண்டு சைட்லயும், ட்ரெண்ட் எந்த ட்ரெண்ட்னாலும், அப் ட்ரெண்ட்னாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்னாலும் சரி. ஆனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறும்போது சரி, இல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டா மாறும்போது சரி, ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். அந்த ட்ரெண்ட் மாறும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அது ரெண்டுலயுமே என்ன காமன்னா, ப்ரீவியஸ் கடைசியா இருக்க லோ இல்ல ஹை பிரேக் பண்ணுது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது, கன்சாலிடேட் ஒரே இடத்துல மூவ் ஆகல மார்க்கெட். மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணுது, இல்லைன்னா லோ பிரேக் பண்ணுது. அப்ப ரெண்டுலயுமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் சரி, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லயும் சரி, ஹை லோ பிரேக் ஆகுது, மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகுது. இது ரெண்டு தான், இதுதான் வந்து ரெண்டுலயுமே காமன். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது வந்து கண்டினியூவேஷன், ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி.
ஓகே. ஸோ ஃபிபனாச்சிங்கிறது ஒரு டூல். இது வந்து ட்ரேடிங் வியூவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சார்ட்டிங் டூலில் ஃபிபனாச்சி வந்து ஒரு டூல். ஸோ ஃபிபனாச்சி வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அந்த பிளேஸில் சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ வாங்குறதுக்கு. ஓகேவா? மேஜரா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, இந்த ஃபிபனாச்சி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது அப் ட்ரெண்டா இருக்கலாம், டவுன் ட்ரெண்டா இருக்கலாம். ஓகேவா? அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு ஃபிபனாச்சி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபிபனாச்சியில் உங்க ட்ரேடிங் வியூல அந்த டூல்ஸ் இருக்கும், நான் காமிக்கிறேன் அடுத்த சார்ட்ஸ் போகும்போது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கும். 1, 0.764, 0.618, 0.5, 0.382, 0.236 அண்ட் 0. ஸோ இதான் ஃபிபனாச்சி லெவல்ஸ். நம்ம ஃபிபனாச்சி எப்படி வரைகிறோம்னு நான் சார்ட்ஸ்ல காமிக்கிறேன். இது வந்து ஒரு சும்மா தியரிக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்றோம். ஓகேவா? நம்ம ஒரு மார்க்கெட் ட்ரெண்டா நான் சொல்லியிருந்தேன். இப்போ அப் ட்ரெண்ட் போகுதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி ஹையர் ஹை கிரியேட் ஆகுது. ஹையர் ஹை கிரியேட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மார்க்கெட் எந்த பொசிஷன்ல சப்போர்ட் வாங்கும், எந்த இடத்துல சப்போர்ட் வாங்கினா நம்ம பை பண்ணலாம், அந்த இடம் இந்த ஃபிபனாச்சியை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். எந்த இடத்துல சப்போர்ட் வாங்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்றோம். நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஃபிபனாச்சியில் எப்படி நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் சரி, சாக் சிஹெச் வந்து சாக்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கும்போது. ஓகேவா? ஒரு ஹையோ லோவோ பிரேக் ஆகும்போது, இல்ல ட்ரெண்ட் மாறும்போது, பிரேக் ஆனோன்னு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும், ரீட்ரேஸ் ஆகும், கொஞ்சம் புல் பேக் கொடுக்கும். இப்போ புல் பேக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் இல்ல ஒரே சிமிலர் டேர்ம்ஸ். புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் என்னன்னா, மார்க்கெட் புஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும்ல, அல்ல மாதிரி கொஞ்சம் புஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகணும். எதுக்கு, ஏன் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது அதை முதல் நம்ம தெரிஞ்சுப்போம். கீழே திருப்பி எதுக்கு வருதுன்னா, ஒன்று மேலே போனோடனே நிறைய பேர் பொசிஷன்ஸை இப்போ கீழே பை பண்ணியிருந்தாங்கன்னா மேலே செல் பண்ணுறாங்க. செல் பண்ணும்போது அந்த பொருளோட வேல்யூ கம்மியாகுதுல்ல. அப்போ பொருளோட வேல்யூ கம்மியாகும், மதிப்பு கம்மியாகும் போது அது ரேட்டு கீழே வருது. ஒன்று. ஓகேவா? ரெண்டாவது எதுக்குன்னா, புது பையர்ஸ். இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதுன்னா இன்னொரு, இப்போ நம்ம ரேட் அதிகமாக வந்து யாரும் வாங்க மாட்டோம். தங்கமே எடுத்துக்குவோமே, ஃபிசிக்கலாக நம்ம கடையில் வாங்கும்போது தங்கம் ரேட் அதிகமாக இருக்குமா வாங்க மாட்டோம். கொஞ்சம் ரேட் கம்மியாகட்டும் வந்து வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அந்த ரேட்டு கம்மியானதான் வாங்குவாங்க. அந்த ரேட்டு கம்மியாக மார்க்கெட்டை அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் செல் பண்ணணும், வேல்யூ கம்மியாகுது, அப்புறம் ஸ்லோவாக கீழே வருது. அது எங்கே வருதுன்னா, பையர்ஸ் பை பண்ணக்கூடிய இடத்துக்கு வருது. அப்பதான் வந்து ரேட் கம்மியானா தான் பையர்ஸ் வருவாங்க. யாரும் ரேட் அதிகமாக வாங்க மாட்டாங்க. அப்போ திருப்பி கொஞ்சம் கீழே வந்து ரேட் கம்மியான திருப்பி பையர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஏற்கனவே இருந்த வேல்யூவை விட மார்க்கெட்டை திருப்பி மேலே புஷ் பண்றாங்க. ஏன்னா வாங்கும்போது ஒரு பொருளோட இப்போ கோல்டு வாங்கிட்டே இருக்காங்கன்னா அது ரேர் ஆயிட்டே இருக்கும், அதோட மதிப்பு கூடும். கரெக்டா? அது மதிப்பு கூடும்போது அதோட வேல்யூ அப்படியே மேலே போகும். அதான் இந்த மார்க்கெட், வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த கீழே ரிட்டர்ன் வருதுல்ல, ரிட்டர்ன் கொஞ்சம் புல் கீழே வரும்போது எந்த ஜோன், நம்ம கோல்டன் ஜோன் சொல்லியிருக்கேன், அந்த கோல்டன் ஜோன் எங்க இருக்குன்னா 0.5 to 0.618. இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவுல, இந்த ரெண்டு ஜோன்ல தான் சப்போர்ட் வாங்கணும். இது ஒரு இமேஜினரி சப்போர்ட். இது வந்து இதுல வந்து எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனா இது ஒரு இமேஜினரி சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இந்த இடத்துல இமேஜினரி சப்போர்ட் வாங்கும். ஓகேவா? அண்ட் நீங்க ஒரு இமேஜினரி சப்போர்ட் வாங்கிட்டு நம்ம இடத்துல பை பண்றோம்னு வைங்களேன், அந்த இடத்துல பை பண்ணா ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம், ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய இடம் 0.6, சாரி 0.764. அண்ட் டிபி வந்து ஹையஸ்ட் ஹைல வச்சுக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு இப்போ சார்ட்ஸ்ல காமிக்கிறேன், சும்மா தியரிக்காண்டி காமிச்சிருக்கேன். சார்ட்ஸ்ல இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். நான் வந்து இப்போ சார்ட்டை நான் ஷேர் பண்றேன். சார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம யூரோ யூஎஸ்டிக்கு போய்க்கலாம். அண்ட் ஃபிபனாச்சி வந்து எல்லா டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகும். ஆனா நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்றது சின்ன டைம் ஃப்ரேம்ல. மீன்ஸ் எப்படி சொல்றது, சின்ன டைம் ஃப்ரேம்ல அடிக்கடி வரும். ஓகேவா? பெரிய டைம் ஃப்ரேம்ல வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ 1 hour 4 hourலாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வரும் ஃபிபனாச்சி வர்றதுக்கு. அந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு நீங்க இடத்துல வந்து சப்போர்ட் வாங்கிட்டு போறதுக்கு ஸ்லோ, ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலும் 1 hour. ஸோ இது மாதிரி ஸ்லோவா வரும். ஆனா 5 minutes எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ், நான் முன்னாடி இப்போ ஸ்லைட்ஸ்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா மைக் ஆன் பண்ணி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நான் கண்டினியூ பண்றேன். இல்ல, ஓகே. ஓகே. ஸோ நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபிபனாச்சி எதில் யூஸ் பண்ணுவோம்னா அப் ட்ரெண்ட், ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ்லாம் அப் ட்ரெண்டாக இருக்கும், டவுன் ட்ரெண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் ஒரே இடத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணுறது? நான் சொன்னேன் 5 மினிட்ஸ் போய்க்கலாம். ஏன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து அடிக்கடி வரும் ஃபிபனாச்சி. நான் ஒரு ப்ராப்பர் ஒரு அப் ட்ரெண்ட் போய்க்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளியரான, இருங்க இதுலயே வரல, ஒரு கிளியரான லெவல்ஸ் எங்க வரும்னு காமிக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ப்ராப்பர் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே. இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஃபிபனாச்சி என்ன சொல்லியிருந்தேன் நான்? இது அப் ட்ரெண்டும் இருக்கு, இங்க டவுன் ட்ரெண்டும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லிக்கிறேன். ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை கிரியேட் பண்ணும்போது மார்க்கெட் இப்படி தானே போகும். ஹையர் ஹை, இருங்க, ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து மறுபடியும் ஒரு ஹையர் ஹை. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் மூவ் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன ஃபிபனாச்சி ஜோன், ஃபிபனாச்சி வச்சு நம்ம என்ன கேப்சர் பண்ண பாக்குறோம்னா, மார்க்கெட் இந்த ஹையர் ஹை கிரியேட் ஆனோடனே ஹையர் லோ இப்படி கிரியேட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த இடத்து இந்த எப்படி நம்ம இந்த இந்த பிரைஸ்ல ரைட்டு கம்மியா எப்படி இந்த பிரைஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, இந்த இடத்துல எப்படி பை பண்றது, அப்பதான் இந்த மூவ் ஃபுல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதா, எங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா நான் டவுன் ட்ரெண்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா ரெண்டுமே ரெண்டு ட்ரெண்டுமே இருக்கு இதுல இங்க. ஓகேவா? லோ, லோவர் லோ, லோவர் ஹை, இது மறுபடியும் லோவர் லோ கீழே வருது, லோவர் லோ லோவர் ஹை. ஓகேவா? இது வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, மாறிட்டு அப் ட்ரெண்ட்ல போகுது. ரொம்ப கிளியரான எக்ஸாம்பிள் இங்க கிடைச்சிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னது. மார்க்கெட் கீழே வந்திருக்கு, திருப்பி புல் பேக் வந்திருக்கு. இது வந்து புல் பேக் சொல்லுவாங்க. புல் பேக் திருப்பி கீழே வருதுல, புல் பேக் இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இது எதுக்கு வருது? மார்க்கெட் வந்து ரேட் கம்மியான பிரைஸ் கொடுக்கறதுக்கு. அப்பதான் வந்து மார்க்கெட் பையர்ஸோ செல்லர்ஸோ வருவாங்க. இது புல் பேக் கொடுத்தக்கு அப்புறம் பாருங்களேன், இது இந்த லாஸ்ட் இதை பிரேக் ஆகுதா, திருப்பி மேல திருப்பி பிரைஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி புஷ் ஆகுதா. இப்போ புஷ் ஆகுறது இது என்ன சொல்லுவாங்க, இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து பெருசாகிக்கிறேன். ஓகே. இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா புது லோ கிரியேட் ஆகுது, அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுது, ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுது, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஓகேவா? இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஆனா திருப்பி லோ கிரியேட் ஆச்சு, லோ கிரியேட் ஆனா என்ன ஆயிருக்கு பாத்தீங்களா, ட்ரெண்ட் மாறி இருக்கு. ட்ரெண்ட் மாறுறது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இது லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஆனா என்ன இருக்கு, கடைசியா இப்ப புது லோவர் லோ கிரியேட் பண்ணிருக்கணுமா இல்லையா? புது லோவர் லோ கிரியேட் பண்ணாம என்ன இருக்கு, கடைசியா இருந்த லோவர் ஹைய பிரேக் பண்ணிருச்சு. பாத்தீங்களா? இது லோவர், கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை, திருப்பி லோவர் லோ கிரியேட் ஆகணும். ஆனா லோவர் லோ கிரியேட் ஆகாம கடைசியா இருந்த புது ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கணும். ஆனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்காம கடைசியா இருந்த லோவை பிரேக் பண்ணிருச்சு. அப்ப கடைசி இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சிஹெச், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சாக்குன்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ கேரக்டர் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறுச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்.
டவுன் ட்ரெண்டும் சரி அப் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இருந்துச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹை கிரியேட் ஆச்சு, ஹையர் லோ கிரியேட் ஆச்சு, திருப்பி ஹையர் ஹை. இது இங்க இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் நடக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை லோ பிரேக் ஆகுது. ஓகேவா? ட்ரெண்ட் மாறினால சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, இங்க வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிட்டு புது ஹை கிரியேட் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? புது ஹை கிரியேட் ஆகும்போது மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஓகே. ஸோ இது புரிஞ்சல, நான் இந்த கான்செப்ட் புரிஞ்சல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நசி சார் உங்களுக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் இதை எடுக்க போறேன் நான். ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இப்பதான் ஃபிபனாச்சிக்கு வரும். ஃபிபனாச்சி டூல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணாவது இதுக்கு போனீங்கன்னா ஃபிப் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? இதான் ஃபிபனாச்சி. இதை கிளிக் பண்ணியிருக்கோங்க. எந்த புஷ்ல இருந்து, எந்த மூவ்ல இருந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ கிடைச்சிருக்கு? இப்ப நம்ம இங்க வச்சிருக்கோம். இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே நடந்திருக்கு. எந்த புஷ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த லோல இருந்தா இந்த ஹை பிரேக் ஆயிருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எது? இந்த இந்த இதை பிரேக் பண்றதுக்கு. ஸோ பையர்ஸ் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. அப்ப நீங்க விக்ஸ்ல போடாதீங்க. விக் இந்த இடத்துல விக்ல போடாதீங்க, கரெக்டா அந்த பாடியில வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு இப்படி இழுங்க. இழுத்தக்கு அப்புறம் டைரக்டா இந்த பாடிக்கு. ஓகேவா? இப்படி வச்சீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் பாத்தீங்கல்ல, திருப்பி கீழே புஷ் ஆகும்போது கரெக்டா எந்த ஜோனுக்கு வரும்? கோல்டன் ஜோன் 0.5. இது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நான் கோல்டா வச்சிருக்கேன். இருங்க, கலர் மாத்துறேன். ஓகே. ஸோ 0.5க்கும் 0.68 இந்த இடத்துல வந்து இது ஒரு இமேஜினரி சப்போர்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் வாங்கிட்டு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தோடனே மூவ்மெண்ட் பாருங்க எப்படி புஷ் ஆயிருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு உடனே வாங்கக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்தோடனே கேண்டில்ஸ்டிக் என்ன காமிக்குது, சப்போர்ட் வாங்குதான்னு பார்க்கணும். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துச்சு பாத்தீங்களா? பேரிஷ் இவ்வளோ கீழே புஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து சப்போர்ட் வாங்கியிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? புல்லிஷ் என்கல்ஃபிங் கொடுத்தக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பை ஆப்ஷன் போடுங்க. இந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ரெட்ல. டேக் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் TP1 இங்க வைக்கணும். டேக் ப்ராஃபிட். நீங்க வந்து ரெண்டு ஆப்ஷன், எதர் நீங்க இங்க கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து எங்கேயாவது சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் கீழே கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 1:2 ரிஸ்க் வரீங்க பாருங்களேன். டூ 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 இருக்கா? அப்ப நீங்க $10 ரிஸ்க் பண்ணி $20 ப்ராஃபிட் பண்றீங்க அந்த கணக்குல. ஓகேவா? ஆனா நீங்க இப்ப இங்க இது கீழே வச்சீங்கன்னா சேஃபர். இது வந்து மச் சேஃபர். ஏன்னா சில நேரம் விக்ஸ் கீழே வந்துட்டு டக்குன்னு விக்க கொடுத்துட்டு திருப்பி போகலாம், ஏன்னா இன்னொரு சப்போர்ட் வாங்கிட்டு போகலாம். அது சேஃபர் ஜோன். இப்போ நீங்க 1:4 $10 ரிஸ்க் பண்ணி $14 ப்ராஃபிட் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. பட் இது வந்து சேஃபர். நீங்க இப்படியும் பண்ணலாம். அதுக்காண்டி சப்போர்ட் கீழே வச்சுக்கலாம், லாஸ்ட் லோ கீழேயும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட்ல அதிகமாவே கிடைக்கும் ப்ராஃபிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் இங்க. செகண்ட் டேக் ப்ராஃபிட் எங்க பண்ணுவீங்க? இங்க எதர் நீங்க 50% எடுத்துவீங்க, இல்லாட்டா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு டார்கெட் செகண்ட் டேக் போய் வைக்கணும், இன்னும் மேல போவோம், மீன்ஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து வந்து அடுத்த ஹை, அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல தூக்கி போடுங்க. ஓகேவா? கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு டச் ஆயிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு டச் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அடுத்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அதான். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, அந்த லெவலு. அடுத்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அங்க. ஸோ நீங்க இப்படி வந்து நம்ம ஆல்டர் பண்ணிட்டே போகலாம்.
ஓகேவா? ஸோ அப்படின்னா நீங்க ரிஸ்க் ரிவார்ட் பாருங்க. $10 ரிஸ்க் பண்ணி $38 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பட் நம்ம சேஃப் ஜோனுக்கு நம்ம இந்த இடத்துல 50% எடுத்துரும். 50% இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி. 50% எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை தூக்கி நம்ம இந்த பை பண்ணோம்ல அந்த பொசிஷன் மேலே வச்சுட்டு நம்ம ட்ரேடை வந்து டிபி லாஸ்ட் ஃபைனல் டிபி இங்கே வச்சுப்போம். அவ்வளோதான். ஸோ இது வர வரையும் நான் 50% ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பேலன்ஸ் உள்ளதை அப்போ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற டிபி வந்து அங்கே வச்சுட்டோம். இப்போ ட்ரேட் ரிஸ்க் ஃப்ரீ, நம்மளுக்கு லாஸ் கிடையாது. மேலே இங்கே போய் தொட்டுச்சுன்னா டிபி தொட்டுச்சுன்னா ப்ராஃபிட், இல்லைன்னா லாஸ் கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா நம்ம நம்ம போட்டுக்க கேபிட்டலை செக்யூர் பண்ண பார்க்கணும். அதுக்காண்டி ஸ்டாப் லாஸே கீழே லாஸே ஆகாது அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. லாஸ் இருக்கும், ஆனால் லாஸை ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து லாஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம மேனேஜ் பண்ண பார்க்கணும். ஓகே. ஸோ இது மாதிரி இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி வருதுன்னு பாருங்க. நான் 15 நிமிஷம்ல பாருங்களேன், இது எல்லா இடத்துலையும் வரும். இப்போ பாருங்க, டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு, ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் லோவர் ஹை பிரேக் ஆச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்தோடனே பாருங்களேன், இங்க இருந்து புஷ் ஆச்சா, இங்க இருந்து இங்க வரீங்க, கரெக்டா எங்க வந்து தொட்டிருக்கு பாருங்க, கோல்டு ஜோன். ஓகேவா? அது அப்படியே நீங்க இது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இத இது வந்தாதான் பை பண்ணணும். இந்த ஜோனுக்கு வந்தாதான் நீங்க பை பண்ணணும். அது வரைக்கும் பை பண்ணக்கூடாது, தொடரணும் இந்த ஜோன்ல, தொட்டு சப்போர்ட் வாங்கணும். அடுத்து பாருங்க, இழுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படி இங்க வரல, ரெண்டு எக்ஸாம்பிளுமே ஒரே இடத்துல வந்துருக்கு பாருங்க. இங்க வந்துச்சு, இங்க வரல, கண்டினியூ பண்ணுங்க. எந்த புஷ்ல இருந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு அங்கதான் நீங்க வரையணும். ஓகேவா? சோ இந்த புஷ் கொடுத்து தான் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, இங்க உள்ள ஸ்ட்ரக்சர் இந்த புஷ்ல இருந்து தான். அடுத்து வரீங்க, அடுத்து எங்க வந்து வாங்கியிருக்கு பாத்தீங்களா சப்போர்ட். இது கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். திருப்பி எங்க வந்திருக்கு பாத்தீங்களா, இமேஜினரி சப்போர்ட். எவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிட்டு கீழே போல பாருங்க. நம்ம இங்க வச்சுட்டு ஸ்டாப்ல சொன்னேன் இல்ல, சேஃபர் ஜோன் எதுக்கு இங்கன்னு. இங்க பாத்தீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு. இங்க விக்ஸ் வந்தாலும் இங்க வரையும் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வரும். ஆனா இங்க வரையும் வரல பாத்தீங்களா, இங்கேயே ஹேங் ஆயிட்டு இருக்கு. சப்போர்ட் இங்கேயே சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கு. அப்படியே கண்டினியூஷன் கொடுங்க. கண்டினியூஷன் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அடுத்து எந்த ஸ்ட்ரக்சர், இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா, எந்த ஸ்ட்ரக்சர் பிரேக், எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆயிருக்கு, எந்த புஷ்ல இருந்து. அப்ப அப்படியே ஸ்லோவா மேல புஷ் ஆயிட்டே இருந்திருக்கு, ஆனா எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து பிரேக் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர். தெரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா புஷ் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 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 ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் ஆகும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இதான் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் வரைவீங்க, இங்க போட்டுட்டு இது இங்க வைப்பீங்க. சப்போர்ட் வாங்கியிருக்கா, சப்போர்ட் வாங்கல, திருப்பி சப்போர்ட் ஜோனுக்கு வரல. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு இந்த பிரைஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம இங்க பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு எங்க கரெக்டா எங்க லாஸ் வந்து தொட்டிருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இந்த பிரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தட்டி இருக்கு. தட்டிட்டு திருப்பி உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த இந்த மொமெண்டம் கொடுக்குதா, இந்த புலிஷ் மொமெண்டம் வந்துருச்சா, அதுக்கப்புறம் தான் நீங்க திருப்பி பை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? நம்ம இது லாஸ் எடுத்துப்போம். நம்ம ரெண்டு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணோம்னா ஒரு ட்ரேட்ல வந்து லாஸ் எடுக்க தப்பு இல்ல. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம். நீங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாம லாஸ் எடுத்தாதான் வந்துட்டு நீங்க எதுக்கு லாஸ் எடுத்தீங்க அந்த ரீசனே தெரியாது. லாஜிக் இருக்கும்ல, இப்ப நம்ம ப்ராஃபிட் பண்ணா ஓகே, பட் லாஸ் பண்ணோம்னா அதுல இருந்து ஏதாவது லெசன் கத்துக்கணும். நம்ம லாஸ்ல இருந்து எதுவுமே கத்துக்கல, அப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ சும்மா மேல போகும் கீழே வரும்னு நினைச்சு நம்ம எடுத்தோம்னா அப்புறம் யூஸ் இல்ல. அப்படியே பாருங்களேன், இது இதுலயே இருக்கு உங்களுக்கு. எந்த இடத்துல இருந்து புஷ் ஆச்சு, இந்த புல்லிஷ் புஷ்ல இருந்தா இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? போயிட்டு அது மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வரீங்க, எங்க சப்போர்ட் வாங்கியிருக்கு பாருங்க. ரொம்ப உங்களுக்கு நான் வந்து கிளீன் அண்ட் கிளியரா மார்க்கெட்டில் உள்ளது தான் காமிக்கிறேன் நான். சார்ட்ல எடுத்து தான் காமிக்கிறேன் நான். எங்க சப்போர்ட் வாங்கியிருக்கு, அதே 0.5 to 0.618. ஓகேவா? இது நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அது பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்ல உங்களால. இப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா தெரிஞ்சா இந்த மாதிரி நீங்க வரைஞ்சாலே உங்களால ஒரு டெய்லி ஒரு என்ட்ரி கிடைச்சிரும் உங்களுக்கு எப்படியாது. அதான் 5 மினிட்ஸ்ல டெய்லி கண்டிப்பா ஒரு என்ட்ரி கிடைச்சிரும், ஒரு ட்ரேட் கிடைச்சிரும். ஓகேவா? அதுவும் நீங்க ப்ராப்பர் ஒரு 1% ரிஸ்க் பண்ணுங்க, இல்ல 0.5% ரிஸ்க் பண்ணுங்க, ப்ராப்பர் ரிஸ்க் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வச்சு டிபி வச்சாங்கனாலே நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டே இருக்கலாம். ஓகேவா?
இது லாஸ் இருக்கான்னு சொல்லல, இப்போ உங்க முன்னாடி தான் வந்து லாஸும் எடுத்தோம் நம்ம. ஆனா எத்தனை ட்ரேட்ஸ்க்கு லாஸ் வந்துச்சு? நம்ம அஞ்சு, இப்போ நாலு நாலு ட்ரேட் எடுத்தோம், நாலு ட்ரேட்ல ஒரு ட்ரேட் தான் லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தேவையில்ல, பிகினரா இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இது எங்க இருக்கும் இந்த டூலு? மூணாவதுல ட்ரேடிங் வியூ, ஃப்ரீ சார்ட்டிங் சாஃப்ட்வேர் தான் இது. அதுல மூணாவது இடத்துல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அதை கொடுத்து போனீங்கன்னா காமன் நார்மல் இதே இதா இருக்கும். நான் கலர் மட்டும் தான் மாத்தி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்கா? நசீர் சார் உங்களுக்கு நசீர் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ரொம்ப ஆமா, ஓகே. புரிஞ்சுது. புரிஞ்சில்ல உங்களுக்கு? மீன்ஸ் ம். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு ரீட், ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே. ஸோ இது அப்படியே ஓகே. நம்ம அப் ட்ரெண்ட் காமிச்சோம், அப்படியே பாருங்களேன். டவுன் ட்ரெண்ட்லயும் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு, நீங்க டவுன் ட்ரெண்ட்லயும் இது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். எ- எந்த புஷ்ல இருந்து ஆச்சு? இந்த புஷ்ல இருந்து இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. இந்த புஷ்ல இங்க வச்சுட்டு இங்க வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்க வரைவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க வைப்பீங்க. சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு வருதா? இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் வாங்குதா? இல்ல. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. எங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் வாங்குது? அதே கோல்டன் ஜோன்ல தான். அதே கோல்டன் ஜோன்ல தான். இங்க வந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் வாங்குச்சா, செல் பண்ணுங்க. டிபி இங்க. அடுத்து நீங்க நீங்க இது க்ளோஸ் பண்ணனே அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? அடுத்து க்ளோஸ் பண்ணனே எந்த புஷ்ல இருந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, இந்த புஷ்ல இருந்து தான். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. இங்க மேபி சம் நியூஸ் வந்திருக்கலாம் நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஒரு இங்க பாருங்களா, இது வந்து நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஒரு வால்டாலிட்டி. ஓகேவா? ஏன்னா இந்த விக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இது ஒரு மேஜரான இது வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே திருப்பி எங்க ஆனாலுமே நீங்க ரெசிஸ்டன்ஸ் வாங்கினக்கு அப்புறம் தான் நீங்க வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க, ட்ரேட் என்டர் ஆக போறீங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தக்கு அப்புறம் நீங்க இங்க வந்த உடனே செல் பண்ணக்கூடாது. ஓகேவா? செல் பண்ணவும் கூடாது, பை உடனே வரக்கூடாது. அதுக்கு ட்ரேட் கன்ஃபர்மேஷன், கேலிசி கன்ஃபர்மேஷன் கொடுத்தக்கு அப்புறம் தான் பையோ செல்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிபி இங்க. சிம்பிள். டெய்லி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நான் இன்னைக்கு, இது வந்து இன்னைக்கு தான் நினைக்கிறேன் நான். ஆமா, இன்னைக்கு வந்தது தான் இது. டெய்லி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அதில் பண்ணுங்க. இது ரொம்ப பிகினர், ஈஸி டு ரீட் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது வந்து 1 ஹவர்லயும் இருக்கும், 4 ஹவர்லயும் வரும், எல்லா டைம் ஃப்ரேம்லயும் வரும். ஆனா டைம் எடுக்கும். 1 ஹவர்ல 4 ஹவர்ல வரும்னா டைம் எடுக்கும் வரதுக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் வந்துட்டு இப்போ வந்து இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் பார்த்துக்கலாம், என்கிட்டயும் கேட்கலாம் எனி டைம். அண்ட் இந்த இது வந்து யூடியூப்ல பார்க்குற மக்களுக்கு வந்து யூரோ கரன்சில ஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரேட் பண்ண. கோல்டில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கோல்டு கமோடிட்டிஸில். ஏன்னா அது ஒரு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபோக்கஸ் ஆன் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஷார்ட் டர்மாவும் பாருங்க. ஷார்ட் டர்ம் வந்து ரிஸ்க் கம்மியாக எடுங்க. லாங் டர்மா லைக் டெஸ்லா, இன்விடியா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நல்ல ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட், லைக் யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ எனி மீன்ஸ். லைக் நம்பரும் கொடுத்துருக்கேன், என்னோட லிங்க்டின்லயும் இருக்கு. அண்ட் நீங்கள் கம்பெனியில் காண்டாக்ட் பண்ணி கூட, என் பேர் முகமது அபு சாலிக். ஸோ நீங்கள் கம்பெனியில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரேட் ஐடியாஸ் நம்ம டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், சிக்னல்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஸோ சிக்னல்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ப்ராப்பர் டேக் ப்ராஃபிட் வச்சு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நம்ம எடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஓகேவா? லாஸே இருக்காது, ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் நாட் அ கேம்பிள். நீங்கள் அமௌண்ட் போட்ட உடனே டபுள் ட்ரிபிள் ஆகும் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், திஸ் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் யூ. தட்ஸ் நாட் ரியாலிட்டி. ஓகேவா? இது ரியாலிட்டி கிடையாது. நீங்க அமௌண்ட், நீங்க ஒரு கேபிட்டல், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு பிசினஸ். ஓகேவா? அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இதை பார்த்தா தான் இதுல ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? நீங்க கேம்பிள் பண்ணாலாம் இதுல ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். இது நீங்க ப்ராப்பர் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா growth இருக்கும், கன்சிஸ்டன்டா growth பண்ணலாம். நீங்க வந்து லைக் எவ்ரி மந்த் வந்து 5 to 10% நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். ப்ராஃபிட் எய்ம் பண்ணும், அதான்.
நீங்க வந்து 100% ரிட்டர்ன்ஸ் 50-70% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இது முடியாது. ஓகேவா? ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. நாம சொல்லியும் கொடுக்குறோம், பேசிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம், ஒரு ஐடியா ட்ரேட் ஐடியாஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் வில் ஃபினிஷ் திஸ். ஐ திங்க் சரணப்ரியா, ஓகே ஐ பிரதர். திங்க் ஓகே. நம்ம உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் சொன்னது எல்லாமே. ம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சாட்ல போடுங்க. நான் வந்து இது பண்ணேன், இல்லை நீங்க மைக் ஆன் பண்ணி கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே பிரதர், கிளியர். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதிலே பார்ப்போமே நம்மளுக்கு வந்து இது வந்து டெஸ்லா ஸ்டாக்கோட இது. நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் எப்போ வந்துச்சு பாருங்களேன். எலெக்ஷன் வந்தது வந்து 5th, நவம்பர் 5th வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 6th காமிக்கிறேன் பாருங்களேன். நவம்பர் 5th எலெக்ஷன் வந்துச்சு. வந்தோடனே ஆரம்பிச்ச புஷ் இது. $250 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ப்ரைஸ் பாருங்க, $332. ஆல்மோஸ்ட் லைக் நம்ம $100 இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் லைக் $100 இன்க்ரீஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்னும் டெஸ்லாக்கெலாம் இன்னும் வந்து டார்கெட் பெருசாக தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ கீழே ஒரு இந்த ரேஞ்சுக்கு வரும். பை ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் ஃபோக்கஸ் வந்து அடுத்த பிக் புஷ் தான். ஸோ டெஸ்லாக்கு வந்து நம்ம மேலே தான் வச்சுருக்கோம். அண்ட் டெஸ்லா எப்பவுமே ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? எனக்கு பிடிச்ச ஸ்டாக் டெஸ்லா தான் இருக்குதுலே. ஏன்னா அவனோட விஷன், மோட்டிவ் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஹியூமனிட்டியோட அடுத்த ஃபேஸுக்கு போகிறதுக்காண்டி தான் இருக்குது. ஸோ அது ஸ்டாக்கோட ப்ரைஸை கண்டிப்பாக கூட்டும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே, ஐ திங்க் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது வேல்யூபிளாக கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. யா, எப்போ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க? ஐ திங்க் வித்தின் அ வீக். இது வந்து நம்ம ஷார்ட்டாக அவங்க கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, யா ஓகே, தேங்க்யூ. யா. அண்ட் எனி டைம் யூ கேன் ஆஸ்க் மீ சார், நோ இஷ்யூஸ். லைக் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு இல்லை கால் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, நம்ம டைம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி. தேங்க்யூ.